சாப்பிட்டோன்னா பாட்டு படிக்க முடியலையோ? டயர்ட் ஆயிட்டோ? இல்ல சரி. எட்டாவது பாடல் தாளில் நாம் 8வது பாடலை நாம் எடுத்துக்கொள்வோம். பாடல் தாளில் 8வது பாடல்.
நம்ம இப்போ கேம் செக்ஷனுக்குள்ளாக நம்ம போகிறோம். 3 பிரிவாக நம்ம பிரிச்சிருக்கிறோம் வயதின் அடிப்படையில். 30 வயசுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். 30 வயசுக்குள்ளே 1 2 3 4 5 6 எனக்கு கம்மி தான், நான் தூக்கிட்டு இருக்கிறது. சரி, 30 வயசுக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு முதலாவது கேம். சரியா? வாங்க எல்லோரும் முன்னாடி வாங்க. இவங்களுக்கு என்ன கேம் அப்படின்னா, அவங்க கையில் பலூன் கொடுத்துருவோம். அந்த பலூனை அவங்க ஊதி அந்த பலூனை முடிச்சு போடணும். பலூனை ஊதி அந்த பலூனை முடிச்சு போட்டுட்டு ஊதி இருக்கிற பலூனில் வேதாகமத்தில் இருக்கிற 66 புத்தகத்தை எழுதணும். அதுக்கு அவங்களுக்கு 2 நிமிஷம் நம்ம டைம் கொடுத்துருவோம். அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை புத்தகத்தை எழுதியிருக்காங்களோ, அதில் யார் அதிகமாக எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ப்ரைஸ். 66 புக்கில் எதுனாலும் எழுதலாம், வரிசையாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு யோவான் எழுதலாம், அடுத்தால ரூத் எழுதலாம், எஸ்தர் எழுதலாம், எதுனாலும் எழுதிக்கிடலாம். ஆனால் கொடுக்குற டயத்துக்குள்ளே எழுதி முடிக்கணும். எத்தனை எழுதுகிறாங்களோ அதான். வாங்க சீக்கிரம் வாங்க. கேம்ஸ்னுடைய ரூல்ஸ் சொல்லிடுறேன். உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பலூன் வச்சுருக்கோமா? இங்கே கேளுங்க. இந்த பலூன் கீழே தான் வச்சுருக்கணும், யாரும் கையில் எடுக்கக்கூடாது. ரெடி, ஸ்டார்ட், 1 2 3ன்னு சொன்னதுக்கப்புறம் கையில் எடுக்கணும். எடுத்து இந்த பலூனை ஊதணும். ஊதி எவ்வளோ பெருசாக நீங்கள் ஊத முடியுமோ ஊதி முடிச்சு போட்டணும். இதை முடிச்சு போட்டால் அது அப்படியே நிற்கும், காற்று உள்ளே நிற்கும் இல்லையா? நின்னதுக்கு அப்புறமா பேனா எடுத்து வேதாகமத்தில் உள்ள 66 புக்கில் உங்களால் எத்தனை புக்கு எழுத முடியுமோ அத்தனை புக்கு எழுதணும். சும்மா கிறுக்கி வைக்கக்கூடாது. யோவானா மட்டும் போட்டுட்டு வானை காணாமல் போயிடக்கூடாது. அதனால் அதுக்கெல்லாம் பரிசு கிடைக்காது, முழுசுமாக கொடுக்கணும். இந்தா அந்த எல்லாருக்குமே கொடு, எல்லாருக்கும் ஒரு பலூன் கொடுத்து. பலூன் நீங்கள் ஊதினாலும் கூட, ஊதும்போது கூட வெடித்தாலும் அவுட்டு தான். அதே போல் பலூன் ஊதி அதில் சொட்டை போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பெயர் எழுதுவீங்களா, ஒவ்வொரு ஆகமத்தினுடைய பெயர் எழுதும்போதும் கூட அதில் அந்த பெண்ணு லிப்பு குத்தி உடைச்சாலும் அவுட்டு தான். சரியா? நல்ல கவனமாக எழுதுங்க. உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுத்துருவோம். சரியா? இப்போ எல்லாம் கொஞ்சம் வசதியாகவே நின்றுக்குங்க. 2 நிமிஷம் டைம் கொடுத்துடலாம். பலூனை கீழே வச்சுருங்க. பலூன் எல்லாம் டேபிளில் முன்னாடி வச்சுருங்க. கொடுத்துங்க பார்ப்போம். அந்த பலூன் இல்லையாம்மா? வாங்கிக்க. ரைட். சரி, நான் 3 சொன்ன உடனே தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். சரியா? ரெடியா எல்லாரும்? ஆமாம், பலூனை கீழே வச்சுருங்க. ரெடி, ஸ்டார்ட், 1 2 3.
அரை நிமிஷம் முடிஞ்சிட்டு ஒரு நிமிஷம் முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. அதில் இன்னும் 45 செகண்ட், 40 செகண்ட் இருக்கு. இன்னும் 30 செகண்ட் இருக்கு. பதினஞ்சு செகண்ட் இருக்கு. 10, 5, ஸ்டாப். சரி, நன்றி. வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க, பேனா வச்சுக்கோங்க. சரி, அடுத்த வயது சரி. இப்போ ஒரு சின்ன கேமுக்கு ஒரு பிரேக். டாக்டர் அம்மா நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. அதனால் கொஞ்ச நேரம் அவங்க பேசிட்டு, அவங்கள நம்ம ரொம்ப நேரம் இருக்க வைக்க முடியாது இல்லையா? அவங்க கொஞ்சம் பிஸியான ஆள். அதனால் இப்போ டாக்டர் அம்மா வந்து சில வார்த்தைகள் நம்மள்கிட்ட பேசுவாங்க. அப்படியே நம்முடைய பெண்களுக்கு சங்கத்தின் சார்பாக நடுவர்களை நாம் வாழ்த்தியவர்களை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்க. ரொம்ப பார்க்க என்ன சிகப்பு பூக்கள் மலர்ந்திருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிறீங்க எல்லாரும். பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த அருமையான நேரத்துக்காக நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம பாஸ்டர் ஐயா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். எல்லோரும் சேர்ந்து காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே பாடுவோமா?
சத்தம் கேட்கிறதே. என் நேசர் என்னை தேடி வருவார் என்று கானக்கோயிலின் கானம் இசைக்கின்றதே. மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே. என் நேசர் என்னை தேடி வருவார் என்று கானக்கோயிலின் கானம் இசைக்கின்றதே. மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே. என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. டான்ஸ் ஆட போறீங்களா எல்லாரும்? ஆடலாமா? ஆடியா? தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளதே. தந்தையாக நீ என்னில் வாழ்கின்றீரே. தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளதே. தந்தையாக நீ என்னில் வாழ்கின்றீரே. நீரெந்தன் நேசர்தானே, நீரெந்தன் நண்பர்தானே, நீரெந்தன் நேசர்தானே, நீரெந்தன் நண்பர்தானே. என்றென்றும் உந்தன் அன்பை என்னவென்று நான் சொல்லுவேன். வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் என்று விழித்திருப்பேன். உன் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் என்று விழித்திருப்பேன். கட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே. என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. எவ்வளவோ கனவெல்லாம் காண்கிறோம் இல்லையா? நம் ஏசப்பா நம் நினைவாக இருக்கு. எப்படி நம்ம பிள்ளைங்க நினைவாக நம்ம இருக்கோமோ, ஒரு தாய் மாதிரி நம்ம நினைவாகவே இருக்கிறார். ஸ்டெப் பண்ணுவோம். கனவெல்லாம் என்று உம்மையே காண்கிறேன். நினைவெல்லாம் என்று உம்மையே சுற்றுதே. கனவெல்லாம் என்று உம்மையே காண்கிறேன். நினைவெல்லாம் என்று உம்மையே சுற்றுதே. நீரின்றி நானும் இல்லை, நீர்தானே எந்தன் எல்லை. நீரின்றி நானும் இல்லை, நீர்தானே எந்தன் எல்லை. என்றென்றும் எந்தன் நாவால் உம்மையே பாடிடுவேன். உம்மை வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் என்று விழித்திருப்பேன். உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் என்று விழித்திருப்பேன். கட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே. என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. பூரண அழகு உள்ளவர், அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. நீங்களும் அழகாக இருக்குன்னு என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைகள் பின்பற்றணும். அவரை போல நாமும் வாழ முயற்சிக்கணும். நல்ல உணவு பழக்கங்களை கொண்டு வரணும். பூரண அழகு உள்ளவரும் நீர்தானே. உமக்கு நிகராய் யாரும் இங்கு இல்லையே. பூரண அழகு
மறையில் வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். உம் வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். கட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. காணக்குயிலின் காணம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. கட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. நன்றி. எல்லாரும் நல்லா ஜாலியாக ஆடிட்டே பாடியிருக்கலாம் இல்லையா? இல்லையா? வரமாட்டேன்ட்டாங்கன்னு. நம்ம பசங்க ஆடியிருக்காங்க ஒரு டான்ஸுக்கு, ஒரு பாட்டுக்கு. சீக்கிரத்தில் வெளியே வரும் வரும் சீக்கிரத்தில் வரும். எல்லோரும் அடுத்து நம்மெல்லாம் சேர்ந்து பண்ணுவோண்ணே. ஒரு பாட்டில் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டெப் போட்டு. சரி, இந்த நேரத்தில் உங்களை சந்திக்க கொடுத்த நேரத்தை கொடுத்ததுக்காக ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு அஸ் யூஷுவல் நான் சொல்ல விரும்புவது, உடல் நலத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். சரியா? இது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஆள் பாதி ஆடை பாதி. என்ன நம்ம தாய்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா? குழந்தைகள் அவருடைய கிருபை. அதுங்களை நல்லா வளர்க்கணுன்னா என்ன செய்யணும்? நம்ம முதல்ல நல்லா தெம்பாக இருக்கணும். சரியா? தகப்பன் யாரும் இல்லை, அவங்கள விட்டுருவோம், நம்மளை பற்றி பேசுவோன்னு. நீங்கள் நல்லா இருந்தால் தான். நான் எப்போவுமே இதை தான் சொல்லுவேன். படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் ஒர்க் பண்ணாமல் பரபரப்பாக ஓடுறோம். 2 வேலை ஆயிடுது. என்ன? குடும்ப வேலை ஒன்று, வெளியே நம்ம எக்கனாமிக் இதுக்காக இப்போ உள்ள காலத்தில் என்ன செய்யணும்? நம்ம கண்டிப்பாக என்னம்மா சாப்பிட்டல. அப்புறம் உங்களெல்லாம் பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறையா ஸ்வீட்டாக சாப்பிட்டமாக இருக்குது. நிறைய மலர்கள் அழகாக ரெட் ஃப்ளார்ஸ் பூத்துருக்கீங்க. உங்கள் சந்தோஷமாக முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எப்போவுமே என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் கொடுத்த வாழ்வு நமக்கு அவரே மாறி படைச்சிருக்காரு இல்லையா? யாருக்கும் கிடைக்காத ஒரு கிருபை நமக்கு கிடச்சிருக்கு. அவரே மாறி படைச்சிருக்காரு. எல்லாத்தையும் ஆட்சி செய் அப்படின்னு சொல்லி நம்ம கையில் கொடுத்துருக்காரு. குடும்பத்தையும் கையில் கொடுத்து, குடும்பத்தை ஆட்சி செய் ஆட்டுவி அப்படின்னு கொடுத்து இல்லையா? ஆட்டு வைக்கிறீங்களா இல்லையா? நம்மளை தான் ஆட்டு வைக்காங்களா? சரி, குடும்பம் ஒரு பெண்மையின் ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில். என்ன இது கணவர்மார் முக்கியம்தான், தகப்பன் முக்கியம்தான், என்ன இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு பக்கபலம் யார்? நம்ம பாதி உடம்பாக இருந்தோம்னா அவங்களுக்கு வேலைலாம் ஓடாது. சொல்லப்போனால் பிரெயின் ஆண்களுக்கு பாதி தான் வேலை செய்யும். ஒரே நோக்கத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் பெண்கள் ஒரே நேரத்தில் பல வேலை செய்வாங்க இல்லையா? அதனால் 2 பேரும் சேர்ந்து இணைந்து ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. ஆரம்பத்தில் படிக்கும்போதே ஆதாமுக்கு ஏற்ற துணையை தருவோன்னு தான் என்ன செய்கிறாரு? அவர் உடம்புல ஒரு எலும்பை எடுத்து தான் பார்த்தாரு. அதனால் முக்கியமான உறுப்பு நம்ம தான், என்ன இல்லையா? அதனால் தாய்ங்கிற உணவு அந்த உணர்வு, அந்த தாய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் ஒரு குடும்பத்தில் ரோல் முக்கியம். அப்போ அவங்க நல்லா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? குடும்பத்தை நல்லபடியாக காக்க முடியும். திருப்பி திருப்பி நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறது, உங்கள் உடல் நலமும் இருக்கணும், மனநலமும் நல்லா இருக்கணும். சந்தோஷமாக எப்பவும் எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன செய்யுங்க? எனக்கு உதவி செய்யும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கும்போது என்னால் எதையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மனசில் அதை வைராக்கியமாக வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே அதான் யோசிப்பேன். இப்போன்னு இல்லை, சின்ன குழந்தையாக இருக்கும்போதே எனக்கு அந்த ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை எப்போவுமே உண்டு. எந்த ஒரு படிப்பு விஷயமாக சமுதாயத்தில் நம்ம போகும்போதா எந்த ஒரு இது வந்தாலுமே எனக்கு பலனளிக்க ஆண்டவர் என்னோடு உண்டு, எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனசில் எப்பவும் ஒரு தீர்மானம் இருக்கும். சரியா? அதனால் உடலில் நீங்கள் கவனிக்கிறது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தால் போதாது. நம்ம ஹெல்த்தை நல்லா கவனிக்கணும். எஸ்பெஷலி நல்ல சத்தான உணவுகள். என்ன உடற்பயிற்சி நான் ஒவ்வொரு நேரம் கேட்குறேன், யாராவது ரெகுலராக உடற்பயிற்சி பண்ணுறீங்களா? இல்லை,
கேட்டால் என்ன ஒரே வார்த்தையில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் செய்கிற வேலையே உடற்பயிற்சி. அப்படி கிடையாது. நம்ம உடம்பு வந்து எலும்பு, சதை அப்படிங்கிற வெவ்வேறு உறுப்புகள்னால படைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு மாதிரி உணவு கொடுக்குறோம், பெரியவங்களுக்கு ஒரு உணவு. அந்த மாதிரி உடலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷமாவது காலையில் எழுந்திருப்பீங்கள்ல, காலையில் நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷமாவது உங்களுக்காக கொடுங்க. நல்ல அந்த வெயிலுக்கெல்லாம் தண்ணி நிறையா குடிங்க. வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா செடியை வச்சு நீங்களே அதாவது மனசு அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும். இயற்கை தான் நமக்கு வந்து கடவுள் கொடுத்த முதல் பரிசு இல்லையா? அதை நம்ம சின்ன வீடாக இருந்தாலுமே சின்ன சின்ன தொட்டி வச்சு, நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், எனக்கு செம்பருத்தி பூ அந்த இலை ரெண்டுமே ஷாம்பாக நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்புறம் சாதம் நம்ம அரிசி களைவோம்ல தண்ணி, அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுருந்து கூட ஒரு நாள் புளிச்சுன்னா அதை நீங்கள் ஹேரில் இது பண்ணிங்கனாலே பாதி ஷாம்பு போட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஆர்டிஃபிஷியல் ஷாம்புலாம் வாங்கின அவசியம் கிடையாது. அதனால் வீடுகளில் வந்து நம்ம இதில் நிறைய யூடியூப்லாம் பாடிப்பீங்க, பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி. நம்ம மனசு பாசிட்டிவாக நினச்சா தான் என்ன செய்ய முடியும், பாசிட்டிவாக எதையும் செய்ய முடியும். அதனால் வீடுகளில் செடி எவ்வளோ எங்களுக்கு இடம் கிடைக்குதோ, ரொம்ப பெரிய பெரிய செடிகள்லாம் வேண்டாம். இன்னொன்று குழந்தைங்க வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என் பையன் நடக்கும்போது காலையில் எழுந்து வந்தோடனே எங்கள் வீட்டில் அது இது எப்படி அந்த செடி வளர்ந்துனே தெரியல, துவரம் செடி வீட்டு முன்னாடி வளர்ந்துச்சு. நாங்களும் அதை ஒன்றுமே செய்யலை, நல்லா இவ்வளோ உயரம் வளர்ந்துச்சு. எப்படியும் துவரங்கக்கா அவன் வந்து 1 வயசு வரைக்கும் அந்த வேலை தான் பண்ணுவான். 1.5 வயசு அப்போ தான் நடக்க ஆரம்பிக்கும் போது எழுந்த உடனே அந்த செடிகிட்ட வந்து அதில் உள்ள பிஞ்சி எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவான். மனசு வந்து அப்படியே ஆகிடும். இப்போவும் நம்ம ஸ்ப்ரவுட்டு முளைப்பயிர் என்ன கொடுத்தாலும் என்ன செய்வாங்க, சாப்பிட்ருவாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அட்ராக்டிவாக ஒரு செடியை வளங்கலாம். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா, வெண்டைக்காய் செடி, தக்காளி, இதெல்லாம் நல்லா பராமரித்து அழகாக நம்ம பண்ணலாம். இயற்கை உரம் நம்ம வீட்டில் போட்டு. அப்போ குழந்தைக்கு என்ன செய்யும், சின்ன பருவத்திலே அதை என்ன செய்யும், பார்த்துக்கிட்டே இருக்குல்ல. ஆனால் இப்போ என்ன எல்லாம் இதில் பார்க்குறாங்க, பேப்பரில் நோட்டில் தான் பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அப்படியே ஆயிரும். அதனால் அன்னைக்கு கூட ஒரு சர்ச்சில் பேசிக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்கிட்ட இது வெஜிடபிள்ஸ் காய்கறியெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக எனிமியான்னு கேட்டேன், எனிமீஸ்ன்ட்டாங்க எல்லா பிள்ளைங்களும். உங்களுக்கெல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக எனிமியா காய்கறிகள்? ஃப்ரெண்ட்ஸா? ஒரு நாளைக்கு எத்தனை வகையான காய்கறி சாப்பிடுவீங்க ஃப்ரெஷ்ஷாக? நம்ம மக்கள்லாம் சாப்பிடுவாங்க, அவங்களாம் வாலிப பிள்ளைங்க, அவங்க யூத்து சாப்பிட மாட்டாங்க. பழைய ஆட்களோட பலத்தை எடுத்துக்கோங்க, இப்போவும் மன வலிமை அந்த இது இருக்குது. நான் உங்கள் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துருவேன், என்ன வந்துடுவேன். சரி, உங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ உள்ள ஜங்க் ஃபுட்டில் உள்ள கலரு அவங்க சேர்க்குற, நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு மைசூர் பாக்கு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன். எனக்கு இப்போ மைசூரை பார்த்தாவே பயமாக இருக்குது. அவ்வளோ டால்டா நெய்யெல்லாம் சேர்த்து கடலை மாவு போட்டு மிதித்து அதில் ஒவ்வொரு அந்த இதுகள்லாம் வந்து அது மாதிரி நீங்கள் வாங்குகிற ஸ்வீட்ஸு எல்லாமே எந்த வகையான எண்ணெய் எவ்வளோ நாள் ஆகுது பேக் பண்ணி, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் தயவுசெய்து தாய்மார்கள் உங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுங்க. அவங்க ஒரு குறுக்குறை பாக்கெட் வாங்கிட்டு வராங்களா, அந்த டேட்டை பார்க்க சொல்லுங்கள், என்னைக்கு பேக் பண்ணது, அதில் எத்தனை கேலரி இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஒரு நாளைக்கு லேடிஸ்க்கு வந்து 2000 கேலரிஸ் போதும். ஆனால் நம்ம சாப்பிட்றது வந்து நிறைய அந்த என்ன சொல்கிறது, ஜங்க் ஃபுட்டு தான் நிறைய நம்மளும் சாப்பிட்றோம். காலைல எழுந்தோடனே காஃபி, டீ, வடை, பஜ்ஜி, அந்த கோட்பாடுலெல்லாம் காலையிலே மாற்றுங்க. நல்ல பெரிய அரிசி வாங்கி சாதம் வச்சு நல்லா பழையது போட்டு மண்பானையில் போட்டு காலையில் பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நீ தண்ணிலாம் கொடுங்க. அது வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சியே இப்போ பண்ணுறாங்க. நாங்கள் படித்த ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் வந்து கேஸ்ட்ரோன்டாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே வந்து ஒரு பேப்பரே வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த பழைய சாதத்தில் சாப்பிட்றவங்களுக்கு வந்து அந்த குடல் புண்ணு, அல்சரு இதெல்லாம் இப்போ எல்லாம் சுகர் இருக்குன்னு சொல்லி சப்பாத்தி அப்படியே மாறிட்டாங்க. சப்பாத்தின்னா ஒரு டயட்டிஷியன் ஒரு சார்ட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தர் உணவு முறையை கேட்டு இது பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து காலையில் எத்தனை எண்ணெய் உங்கள் கேலரிக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இவங்க உடனே சப்பாத்தி தான் முக்கியமான உணவுங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அது ஒரு மாவுச்சத்து தான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அதனால் உணவு முறைகள் வந்து நீங்கள் வந்து பழக்கப்படுத்துங்க. அடுத்து கண்டிப்பாக எஸ்பெஷலி 40 வயசு ஆகிடுச்சின்னா அவங்களுக்கு வந்து நம்ம உடம்புல உள்ள ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகிடும். இப்போ 30 வயசுலேயே ஆயிடுது. இந்த அக்கா இப்போவே கை காலெலாம் வந்து நடக்க முடியல. என்னென்னா இப்போ நம்ம எலும்பு எடுத்துக்கோங்க, எலும்புலாம் துண்டு துண்டான எலும்பை தான் என்ன செஞ்சுருக்கு, தசை நான்கள் சேர்த்து கெட்டி வச்சு அதுக்கு மேலே சதை இருக்குது. இது 40 வயசு. நீங்கள் வந்து ஒரு செடி, இளஞ்செடியை எடுத்துக்கோங்க, அதுக்கு நல்லா தண்ணி பாய்க்கும் போது என்ன செய்யும், நல்லா பசுமையாக இருக்கும். தண்ணி பாய்க்க நிறுத்திட்டா என்ன செஞ்சிடும்,
காஞ்சிரும். அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள ஹார்மோன் சிஸ்டம், ஒரு ஆண்கள்னால் அவங்களுக்குள்ள ஹார்மோன் சிஸ்டம் வேறு, பெண்கள்னால் அதுக்குள்ளே அது குறையும். 40 வயசுக்கு அப்புறம் குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு 45 50 வயசில் பீரியட்ஸில் நின்றுதில்ல. அப்போ அந்த டைமில் என்ன செய்யும்னா, நம்ம சந்தோஷப்படுறோம், பீரியட்ஸ்லாம் நின்றுச்சு, நமக்கு நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படில. அதுக்கப்புறம் தான் வந்து ஹார்மோன்ஸ் குறையிறனால உடம்புல சதைகள், தோல் எல்லாம் தொட்டு பார்த்திங்கன்னா அந்த திக்னஸ்லாம் உங்களுக்கு தெரியும். வயசான ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா தோல் ரொம்ப தொளதொளன்னு இருக்கும், சதையே நல்லா தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாம் காரணம் அந்த ஏஜ் அட்வான்ஸ் ஆக ஆக உடம்புல உள்ள மாற்றங்கள். அப்போ நமக்கு கடவுள் எல்லா பருவத்தையும் கொடுத்துருக்குறாரு. எல்லாமே நம்ம குழந்தையாகவே இருந்துட முடியாதுல்ல. ஸோ வி ஹாவ் டு என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி இது. ஒவ்வொரு பருவங்களையும் என்ன செய்யணும், நம்ம சந்திக்க வந்து தயாராகணும். அப்போ நம்ம உடனே என்ன செஞ்சிட சோர்ந்துடக்கூடாது. நமக்கு வயசாகிறனால தான் இப்படி இருக்குது, அதெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். நல்ல உணவு முறைகள், உடற்பயிற்சி, ஒவ்வொரு முட்டி ஜாயிண்ட்டு ஒன்றுக்கும் எக்ஸசைஸ் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நான் இது பண்ணுறேன். செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அது வந்து மாற்றம் இருக்கும். ஒரு 3 வகையான வாக்கிங் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன்னு. அடுத்து நல்ல உறக்கம் வேணும். மனுஷனுக்கு குடிசையில் இருந்தாலும் என்ன செய்யணும், நல்லா தூக்கம் வரணும். தூக்கம் இல்லாத வாழ்வு என்னம்மா, அது வந்துடும், உங்களுக்கு ஆலோசனை சொல்லிடுவோம் தனியாக. தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ராத்திரிலாம் உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோன் மீடியாவை இதெல்லாம் சுரண்டிக்கிட்டு வீடியோ இது டிவியை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு இதாக பார்க்காதீங்க. ஒரு பர்டிகுலர் நேரம் ஆனோடனே மீடியாஸ்லாம் தூக்கி தூர வச்சுட்டு அந்த ஒரு நல்ல பாட்டு கேட்கலாம், ஏன்னா நல்ல ஒரு மூச்சு பயிற்சி பண்ணலாம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது தூக்கம் வர்றதுக்கு, அதை செய்யலாம். தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு 3 வகையான எக்ஸசைஸ் சொல்லி தரட்டுமா? நான் சொல்கிறேன், பிறகு நீங்கள் செய்யுங்கன்னு. ரொம்ப ஈஸி தான். ஏன்னா எப்படி நடக்கிறதுலே எத்தனை வகையான நட இருக்குன்னுட்டு. சரியா? சொல்லித்தர வேண்டாமா? எல்லோரும் செய்வீங்களா? சரி. முதல்ல வந்து இந்த சின்ன குழந்தைங்க நடப்பாங்கல்ல, அப்படி நடக்கிறது உங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியும். ஆனால் நீங்கள் வந்து அப்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மசில்ஸ் எப்படி வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? பார்த்துக்கங்க. இதே மாதிரி நீங்கள் செய்ய போகிறீங்க இல்லையா? அடுத்து உப்பு குத்தி இருக்குல்ல, எல்லோரும் இப்போ செய்யணும், எழுந்து ஸ்பேஸ் விட்டு. சரியா? அப்புறம் இந்த மற்றெல்லாம் நீங்கள் செஞ்சுக்க மாட்டீங்க, இது மாதிரிலாம் 2 செய்யுங்க பார்த்து. பாருங்கள் அவங்க எவ்வளோ உற்சாகம் இருக்குது. முன்னாடி ஒரு 3 ஸ்டெப் எடுத்து வைங்கப்பா, ரொம்ப வேண்டாம். கையை நீட்டிக்கங்க, ஒரு எல்லோரும் கையை கொஞ்சம் நீட்டி இடம் விட்டுக்கோங்க. பின்னாடி எப்படி போயிருங்க, பின்னாடி கை விட்டு போங்க. கையை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூக்குனாலே உங்கள் பாடியோட ஃபுல் இது வந்துமே உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ஸ்பெஷலாக கொடுத்துருவோன்னு. சரி, வேறு இன்னும் செய்யலாமா, போதுமா? இன்னும் விளையாட்டுகள் நிறைய இருக்குன்னு. சரி, இன்னும் சொல்லி தரணுமா? செய்ய போறியா? வா வா. இல்லை, சிம்பிள் தான்ப்பா, ஒன்றுமே இல்லை. ஒரு கையை காலை ஸ்ட்ரெயிட்டாக தூக்கும்போது கொஞ்சம் ஒரு லேசாக ஒரு ஜம்ப் பண்ணி நிற்கிற மாதிரி, ஒரு ஜம்ப் பண்ணி நிற்கிற மாதிரி செய்யலாமா? இதெல்லாம் சிம்பிள் தானே?
நல்ல ஜாலியாக தானே இருக்குது. மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். காலையில் எழுந்து ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க. அவர் பாட்டில் வீட்டுக்காரர் எதுவும் நினைக்க மாட்டாங்க, ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒய்ஃப் நல்லா இருந்தால் போதும், ஹெல்த்தியாக இருந்தால் போதும், வீட்டை கவனிச்சிக்குவா, அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும். செய்யலாம்ல? சரி, அது ஒன்று. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டிங்களா? இப்போ சாப்பிட்டதெல்லாம் பாதி எனர்ஜி வெளியே வந்த மாதிரி இருக்கா இல்லையா? உற்சாகமாக செய்யுங்க. உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அடுத்தவங்கள பற்றி கவலைப்படுங்க. நம்ம உடம்பு, நம்ம என்ன வேறு என்ன செய்ய போகிறோம்? தப்பாக பண்ண போகிறோம் இல்லைல்ல? காலையில் எழுந்து ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக கொடுங்க. என்ன? நன்றி குட்டிகளா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரி, உங்கள் அனைவரையும் நல்ல உடல் நலத்தோடு மனநலத்தோடு பிள்ளைங்களை நல்லா வளர்க்கறதுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம குடும்பத்தின் தலைவர் மையம் ஆண்டவர் கூட இருந்து வழி நடத்துவார். உங்கள் அனைவருக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கோன்னு. ப்ரேயர் பண்ணிக்கோமா. அன்புள்ள ஏசப்பா, நன்றி ஏசப்பா, ஒரு அருமையான நேரத்துக்காக நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தில் இந்த பெண்கள் அவர்கள் தான் குடும்பத்துக்கு முக்கியமான வெளிச்சம் தரக்கூடிய கண்களாக இருக்கிறார்களப்பா. கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் பலத்தையும் மனநலத்தையும் கொடுத்து குடும்பத்தை நல்லபடியாக உமது பிள்ளைகளை கணவரை உமது வழியில் உமது பாதையில் செல்லக்கூடிய அளவுக்கு பாதை காட்டும் ஒரு விளக்காக அவர்களை நீங்கள் வாழ வைத்து கூட இருந்து வழிநடத்துமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பத்தையும் பிள்ளையையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம், உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் இந்த இடத்தில் எழுந்து இவர்கள் கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் பிரசன்னத்துக்கும் நன்றி அப்பா. உமது அன்பு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி. தேங்க்ஸ். இந்த நாளிலும் உங்கள் எல்லாரையும் கொஞ்ச நேரம் சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு உடம்ப சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் கழுத்து வலி தலைவலிலாம் போயிட்டு ஆமாம், டெய்லி காலையில் வீட்டில் இருந்துச்சோன்னே அப்படியே செஞ்சுருங்க இதே மாதிரி. அதுக்காண்டி பக்கத்தில் நிற்கிறாலும் அடிச்சிடாதீங்க கையில். சரி, இப்போ நம்முடைய மத்தியிலே நாம் வந்திருக்கிறவர்களை நாம் வரவேற்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனாலே நம்முடைய மத்தியிலே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுத்த நம்முடைய திருச்சபையை சேர்ந்த அன்பான சகோதரி மிக்கேல் அம்மா அவர்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி அவர்களை வரவேற்கிறோம். நம்முடைய சேகர குருவானவர் அம்மா அவர்கள் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றி அவர்களை வரவேற்பார்கள்.
அதே போல் இந்த நாளிலே நம்முடைய அழைப்பை ஏற்று நம்ம மத்தியிலே வந்து மிக சிறப்பாக பாடல்களை பாடி நமக்கு நல்ல உடற்பயிற்சி எல்லாம் சொல்லிக் கொடுத்த நம்முடைய டாக்டர் அம்மா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய மத்தியிலே இருக்கிற உபதேசியார் அம்மா அவர்கள், கௌசல்யா அம்மா அவர்கள் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி அவர்களை வரவேற்பார்கள். நம்ம தொடர்ந்து இப்போ அடுத்தால கேமுக்குள்ளாக நம்ம போகிறோம். 31 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும். கொஞ்சம் அதிகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, 51 வயசுலேருந்து அதுக்கு மேலே எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். 51 வயசுக்கு மேலே. சரி, அப்போ நான் ஒன்று பண்ணுவோம். 31லேருந்து 45 வரைக்கும் வச்சுக்கிட்டோம். 31லேருந்து 45, 45க்கு மேலே உள்ளவங்களுக்கு அடுத்த கேம் அப்படி வச்சுக்கிட்டோமா? அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து குறையும்னு நினைக்கிறேன். ரைட்டா? சரி, உங்களுக்கு இப்போ 31 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் என்ன கேம்ங்கிறத அம்மா அப்பா சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 5 பேர் இல்லை 6 பேர் முன்னாடி வந்து நீங்கள் விளையாடலாம். சரியா? உங்களுக்கு முன்னாடி இந்த பேப்பர் பிளேட்டில் பட்டாணி இருக்கும். வெள்ளை பட்டாணி தான் இருக்கும். நீங்கள் வாயில் போட்டு கடிச்சிடாதீங்க, பல்லு போயிடும். அதனால் பட்டாணி தான் இருக்கும். இந்த பட்டாணியை என்ன செய்யணும்னா, இப்போ அம்மா செய்கிற மாதிரி இந்த கையில், அதாவது இந்த மொழிக்கு மேலே ஒரு டம்ளாரு, இந்த மொழிக்கு மேலே ஒரு டம்ளார், 2 டம்ளார் வச்சுட்டு ஒரு விரலால் ஒரு கையிலேருந்து எடுத்து இந்த பக்கத்தில் உள்ளதில் நிரப்பணும். ஆனால் கீழே விழக்கூடாது. ஃபேன் ஆஃப் பண்ணிடுவோம். அது ஃபேனை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுவோம். இப்படி 2 பக்கமும் என்ன செஞ்சிடணும், நிரப்பிக்கிட்டே நீங்கள் இருக்கணும். யார் அதிகமாக ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்கள் நிரப்புறீங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் ப்ரைஸ். சரியா? சரி, முதல்ல யாரெல்லாம் விளாட வரீங்களோ வாங்க. ஒரு இந்த டேபிளையும் போட்டுடலாமோ? வாங்க. யாருமே இல்லையோ? 35, 31 வயசுலேருந்து டயர்ட் ஆகிட்டீங்களோ எக்ஸசைஸ் பண்ணி? சீக்கிரம் வாங்க. தள்ளி நாலு அடி 4 போதும். ஒரு டேபிளுக்கு 4. வாங்க, நிறைய இடம் கிடக்கு. இன்னும் அவங்களுக்கு தான் டேபிள்லாம் நிறைய எடுத்து போட்டிருக்கு. சீக்கிரம் வாங்க. ட்ரையல் பார்க்கணும், நீங்கள் இப்போ பார்த்துக்கிடலாம். உங்களுக்கு இருக்கு முன்னாடி, நீங்கள் ட்ரையல் பார்க்கணும், நீங்கள் பார்த்துக்கிடலாம்.
சரி, எல்லாரும் இப்போ எடுத்த பட்டாணி எல்லாம் உள்ள தட்டில் கவுத்துங்க. ஓ, பின்னாடி வேற உட்காரீங்களா? ரைட்டு. சரி சரி, எல்லாத்தையும் கீழே வைங்க, கீழே வைங்க. எதுலையும் பட்டாணி உள்ளே இல்லையே தமிழ்நாடுல. ரைட்டு, கீழே வைங்க, கீழே வைங்க, கீழே வைங்க. சரி, கரெக்டாக 1 நிமிஷம் உங்களுக்கு டைம். ஆமாம், கப்பு கீழே விழுந்துட்டுனா அவுட்டு தான், அவ்வளோதான். அதுலலாம் கேள்வியே இல்லை. பட்டாணி போட்டு திங்க முடியாது, இப்போ உடஞ்சிரும், பல்லு உடஞ்சி போயிடும். சரி, எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் விளாடுறீங்களா? விளாடுறீங்களா? அங்கேயும் தமிழ்நாடுலாம் கீழே வைங்க. அப்படின்னா எத்தனை பேர்? சரி, ரைட், சீக்கிரம் வைங்க. ஆமாம், கப்பு கீழே விழுந்தா அவுட்டு. ஆமாம், கப்பு கீழே விழுந்துட்டு தான் அவுட்டு தான். ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே திரும்ப வர முடியாது இல்லையா? கப்பு கீழே விழுந்துட்டுனா கடைசியாக திரும்ப நீங்கள் எடுத்து அடுக்குனாலும் அடுத்தவங்க தான் முதல்ல வருவாங்க. அக்கா இப்போ ஜோமன் ஆரம்பிச்சாச்சு, எல்லாரும் கப்பும் கீழே விட்டோம், ஆண்டவரே என் கப்பு மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு. சரி, அந்த பக்கம் ரெடியா? ரைட், ரெடி. ஏக்கா அங்கே கப்பெல்லாம் கீழே வைங்கக்கா. ஸ்டார்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் கையில் கப்பு எடுத்து வைக்கணும். ஆடுவோம் வேணுமா? கீழே கீழே வைங்க, கீழே வைங்க. சரி, ராபி நீ அங்கே பார்த்துக்கோ. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. அக்கா வைங்க, இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைங்கக்கா, அப்பதான் அப்படி வைங்க. ஒரு கை விழுந்துக்கலாக்கா. மெதுவா விளையாடுங்க, அடுத்தவங்க போடுறதெல்லாம் பார்க்காதீங்க. 30 செகண்ட். 30 செகண்ட். 20 செகண்ட் இருக்கு. 15 செகண்ட் இருக்கு. 10 5 ஸ்டாப். ஒரே கையில இருக்கீங்களா? எத்தனை இருக்கு? ஒரே கப்பில் தட்டிங்க, ஒரே கப்பில் தட்டி எண்ணி பார்த்துங்க. அது 15. உங்க எத்தனை இருக்கு? நீங்க ஒரே கப்பில் தான் போட்டுருக்கீங்களா? ஒரே கப்பில் அப்படி அதிகமாக போடக்கூடாது, 2 கப்பிலையும் மாற்றி மாற்றி எடுக்கணும். நீங்க எத்தனை எடுத்துருக்கீங்க இதுல? 1 2 3. ஆமா, லிஸ்ட் சேர்க்கல. 23 வேற. அப்புறம் இவங்க பேர் எழுதிக்கோங்க. 23 அங்கே இருக்காங்க. அங்க எத்தனை எடுத்துருக்காங்க? 20க்கு மேல உள்ளதுங்களை முதல்ல எழுதுங்க. 20க்கு மேல உள்ளது ஒதுங்க. அவங்க பேர் எழுதுங்க, பேர் எழுதி அனுப்பிவிடுங்க. நீங்க எத்தனை? 15. 20க்கு மேல 2 பேர் தானே. இங்க 19. ஆமா, 3 பேர் எழுதிக்கோங்க. 23 21 இங்க 19. இல்ல, இங்க ராஜம். சரி, விளையாடாதவங்க அடுத்தது யார் வரா? 31 இருந்து 45க்குள்ள விளையாடாதவங்க யாரு வராங்க? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, அடுத்தவங்க வாங்க. அடுத்த பேட்ச்
அடுத்த பேட்ச். சீக்கிரம் வாங்க, விளையாடாதவங்க சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஓடியாங்க ஓடியாங்க. நீங்களே ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்துட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு. இப்போ வாங்க, அப்படியே வந்துருங்க, அப்படியே வந்துருங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், 4 நாள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. இருக்கா? எல்லாருக்கும் இருக்காங்க. இன்னும் வேற யாரும் வாரீங்களா? வாங்க, இடம் இருக்கு. சீக்கிரம் வாங்க, இடம் இருக்கு. அதாவது கேமோட ரூல் வந்து என்னன்னா, ஒரே கப்பில் நிரப்பக்கூடாது, 2 கப்லையும் மாற்றி மாற்றி நிரப்பணும். ஒரே கப்பில் அள்ளி போட்டுறக்கூடாது. போண்டா அப்படி ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க, அதனால அப்படி பண்ணாதீங்க. சரி, எல்லாரும் கப்பை கீழே வைங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரையல் பார்க்கிங்களா? பாருங்க பாருங்க. ஒன்று ஒரு நேரம் ஒன்று தான் எடுக்கணும், 4-5 எடுத்து போடக்கூடாது, அப்படின்னா தான் மொத்தமாக தட்டுறதுக்கு தட்டிடலாமே. சரி, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஸ்டீபன் அப்படி இந்த பக்கம் வந்துருங்க. ஸ்டீபன், மக்கள்லாம் பார்க்கணுமா? ஜெனிலாம் ஒரே இதில் போடக்கூடாதான். மாற்றி மாற்றி போடணும். 30 செகண்ட். இருபது. ஜெனிலா மாத்தி மாத்தி போடணும். அந்த அவ்வளவுதான், அவுட் அவுட். ஜெனிலா அவுட், கீழே விழுந்துட்டு. 5 செகண்ட் இருக்கு. ஸ்டாப். நீங்க எத்தனைக்கா? 22 ஒருத்தங்க எடுத்துக்காங்க. 22 யாரு? பேரு? இதுல 14 தானே? சரி, இன்னும் இந்த டீம்ல யாராவது விளையாடாத இருக்கீங்களா? விளையாடாதவங்க யாராவது இருக்கீங்களா? வாங்க. இன்னும் 31 வயசுக்குலேருந்து 45 வயசுக்குள்ளவங்க விளையாடாதவங்க சீக்கிரம் வாங்க. நம்ம அடுத்த கேம் போனோம். அடுத்தால அவ்வளோதானா? பாஸ். ஆமாம், எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். சரி, இப்போ அப்புறம் இந்த கேமோட இதை முடிச்சிடலாம். ஃபைனல் முடிஞ்சிட்டு. சரி, சரி, அடுத்த கேம் 46 வயசுல இருந்து அதுக்கு மேல உள்ள எல்லாருக்கும். என்ன கேம் அப்படின்னா,
45 வயசுக்கு மேலே உங்களுக்கு இந்த கேம். 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு பொறுமையான ஒரு கேம் என்ன அப்படின்னா, பிஸ்கட் இருக்கா, இந்த பிஸ்கட் எடுத்து பல்லு குத்துற குச்சி, இந்த குச்சி எடுத்து ஸ்டாண்டு மாதிரி செஞ்சு வைக்கணும். இதே மாதிரி நீங்க அடுக்கி 3 குச்சிலையும் நிப்பாட்டலாம், இல்லை 4 குச்சிலையும் நிப்பாட்டலாம், அது உங்க திறமை. இப்படி திருப்பி நிப்பாட்டி வச்சிங்கன்னா இந்த பிஸ்கட்டு அந்த டைம் முடிகிற வரைக்கும் நிற்கணும். கீழே விழுந்துட்டுனா அவங்களுக்கு அது கிடையாது. நீங்கள் எத்தனை பிஸ்கட்னாலும் நீங்கள் அடுக்கலாம். 5 பிஸ்கட்டோ 10 பிஸ்கட் வரைக்கும் நீங்கள் வரிசையாக அடுக்கலாம். இதே மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு உள்ள கேம். சரியா? இந்த குச்சி பிஸ்கட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் விளாட வரலாம். யாரெல்லாம் வரீங்க வாங்க. இந்த பிஸ்கட் இருக்கு பார்த்தீங்களா, இதை முன் பக்கத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக நிற்கும். பின்பக்கத்தில் குத்துனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன்னா முன்பக்கத்தில் வந்து ஹோல் தெரியும் உங்களுக்கு. முன்பக்கத்தில் ஹோல் தெரியும், அதனால் நீங்கள் அதில் ஈஸியாக குத்துக்க வசதியாக இருக்கும். பின்பக்கம் குத்துனீங்கன்னா நிற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் முன்பக்கத்தில் நீங்கள் குத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த பக்கம் ஏதாவது 4 குத்தி நிப்பாட்டி வைக்கணும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த பக்கம் குத்திடலாம், அதில் குத்துற ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். நாலு குச்சி வச்சு ஸ்டாண்டு மாதிரி வைக்கணும். அது குச்சி இல்லாமல் சடனாக விட்டுருங்க. எங்களுக்கு கூட 2 குச்சி போடு. எல்லாரும் ஒரு வாட்டி ட்ரையல் நீங்கள் செஞ்சு பார்த்து நிப்பாட்டி வச்சு பார்த்துக்கோங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, நமக்கு நேரம் இருக்கு. ஆனால் கடைசியாக டைம் முடியும் போது எத்தனை நிற்கோ அதுதான் உங்களுக்கு அதான் உங்களுக்கு. ரொம்ப ஆழமாக குத்தி அடுத்த பக்கம் வரைக்கும் கொண்டு வர வேண்டாம், அது வேஸ்ட்டு. இப்படிலாம் குத்தக்கூடாது. அப்படி இல்லை, இந்த குத்துறாங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இதே மாதிரி குத்தி நிப்பாட்டி வைக்கணும், சேர் மாதிரி நிப்பாட்டி வைக்கணும். 3 இல்லை 4 குத்துனா போதும், சேர் மாதிரி நிப்பாட்டி வைக்கணும். இப்படி நிப்பாட்டி வைக்கிறத யாரும் அழிக்கிறல. உங்களுக்கு தான் விளையாட்டு போட்டி முடிஞ்சிக்கலாம். சரி, எல்லாம் ட்ரையல் பார்த்துட்டீங்களா? நிப்பாட்டி பார்த்துட்டீங்களா? சரி, இனிமேல் குச்சியெல்லாம் எடுத்து அதில் வைங்க. பிஸ்கட் எல்லாம் எடுத்து இதில் போட்டுருங்க. ரெடியா? ஆரம்பிச்சிடலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போயிருங்க, எங்க போயிருங்க, மற்றவங்களாம் இங்க வந்துருங்கம்மா. பாட்டிமா இங்க 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 வந்துருங்க. நீங்க குத்தும் போது பிஸ்கட் உடைஞ்சிட்டாலும் அவுட்டு, அதையும் பார்த்துக்கோங்க. வேற பிஸ்கட் உங்களுக்கு வைங்க. இதில் பிஸ்கட் கம்மியாக இருக்கு பாருங்க, பிஸ்கட் இருக்கு வைக்க.
எதையும் கையில் எடுக்கக்கூடாது, குச்சியும் எதுவுமே கையில் எடுக்கக்கூடாது. ஸ்டார்ட் சொல்லியதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கையில் எடுக்கணும். குச்சியெல்லாம் இருக்கலாம், எல்லாருக்கும் எல்லாம் இருக்கலாம். சரி, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. சேர் மாதிரி நிப்பாட்டி வைக்கணும். யாரும் பெஞ்சை தட்டிடாதீங்க, கொஞ்சம் தள்ளி நின்று விளாடுங்க. இது 20 இருக்கு. இது 15. இது 10. இது 5. Stop. ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து நீங்க வந்துருங்க. வீடியோ எடுக்குமா? மக்கள் பார்த்தாங்க. பெஞ்சு யாரும் ஆடுறாங்க? 30 செகண்ட் தான் இருக்கு. இனி 20 செகண்ட் இருக்கு. இது உங்களுக்கு கணக்குல வராது. 10 செகண்ட். Ready, start. 1 2 3. செகண்ட். இனி 20. 10
5 ஸ்டாப். சரி டாக்டர் அம்மா நீங்கள் ஒன்று எடுத்துருங்க. இது எத்தனை வந்திருக்குன்னா 122. யாராவது இருக்கீங்களா? 122 122 இருக்காங்களா? வராங்க. 122 வராங்க. இருக்கா 122? 122. தம்பி ஓடியா ஓடியா, இல்லை ஒன்று எடு. அடுத்தது 611 தலைகீழ போட்டா என்ன வரும்? 11 தலைகீழ போட்டா என்ன வரும்? 119. 119 யாரும் இருக்கீங்களா? அக்கா இருக்காங்க. ரைட், ஸ்டாண்ட் ப்ரைஸ். நீ எடுத்துட்டியா? ரைட், வேண்டாம். வந்துட்டலாம். முதல்ல 100 கிலோ வந்துச்சுலா. பரிசு அவ்வளோதான் இருக்கு. அதுக்கு மேலே நீங்கள் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு தந்துடுறேன். நீங்க கொடுத்தாங்களே என்னமோ தெரியலையே. நன்றி உரை. இந்த நாளிலும் நம்முடைய சேகரத்தின் பெண்கள் ஐக்கிய பண்டிகை சிறப்பாக கொண்டாட தேவன் கொடுத்த கிருபைக்காக முதலாவது என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். காலையில் திருவிருந்து ஆராதனை நடத்தி தேவனுடைய வார்த்தையை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்த நம்முடைய சேகர தலைவர் அருள் திரு பி. ஜான் செல்வம் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பெண்கள் பண்டிகையில் செய்தி கொடுத்த எஃப்எம்பி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற திருமதி ஜே. மிக்கேல் அம்மா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரச்சனியபுரம், துத்திக்குளம், கல்லுத்து திருச்சபையின் பெண்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறப்பாக நாடகம், நடனம் மற்றும் பாடல் வழியாக நம்மை மகிழ்வித்த பெண்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டோக்கன் பதிவு செய்வதற்கு நமக்கு உதவி செய்த டிடிடிஏ பீர் முகமதுபுரம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கீபோர்டு வாசித்த ராபின் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுவர் கூடுகையை நடத்தி கொடுத்த ஞாயிறு பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமையல் வேலைகளை மிகவும் பொறுப்பெடுத்து நடத்தி கொடுத்த பெரியோர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு நன்கொடை பிரிப்பதற்கு வந்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு மிகவும் உதவியாக இருந்த சேகர சபை ஊழியர்கள் மற்றும் கோயில் குட்டியார் பாஸ்கர் அண்ணன் குடும்பத்திற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேகர பெண்கள் கூடுகைக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் பெயர்கள் நான் இப்பொழுது வாசிக்கிறேன். டிடிடிஏ பீர் முகமதுபுரம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், டிடிடிஏ கல்லுத்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், திருமதி அருள்மேவல் ஹெச்எம் கல்லுத்து, திருமதி மகேஷ், திருமதி டாக்டர் புஷ்பலதா, திருமதி மேரி செல்லையா, திருமதி அன்னசெல்வி, திருமதி மணிமாலா, திருமதி ஜெனிஃபர், திருமதி ஜெயந்தி, திருமதி மெர்லின், திருமதி எப்சி,
திருமதி ஜானகி பாப்கனி, திருமதி செல்லத்தாய், திருமதி பாப்பா, திருமதி மனோசெல்வி, திருமதி தேவி, திருமதி மலர்கனி, திருமதி சத்யா, திருமதி வெண்ணிலா, திரு பிரபு, திரு ராஜமணி, திரு செல்லப்பா பாத்திரக்கடை, அப்சரா கடை, திருமதி சத்யா சாலமோன், திருமதி மரிய செல்வம், திருமதி கிரேஸ் பப்பா, திருமதி மேரி, திரு எம்.வி. சைமன், திரு யாக்கோப்பு சின்னராஜா, திரு நயினார் தங்கம், திரு எஸ்.ஜி. சாமுவேல் ராஜ், திரு பி.எம்.வி. ஆசீர்வாதம், திருமதி ஜெனிஃபர், திருமதி எஃப்.சி., திருமதி லட்சுமி, திருமதி டி. ஜான்சி செல்வம், திருமதி வசந்தி, திருமதி ஜூலியட், திருமதி கொடிரோஜா, திருமதி வசந்தி, திருமதி எம்.டி. யோசேப்பு, திரு ஈசாக்கு, எஸ்.டி. திரு ஏசுராஜா, திருமதி ஜெயராணி, விஜயராணி, திருமதி ஞானமணி, திருமதி மரியத்தங்கம். இந்த பெண்கள் பண்டிகைக்கு நன்கொடை கொடுத்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்பானவர்களே, இப்பொழுதும் நாம் பரிசுகள் வழங்குகிற நேரம். முதலாவது நம்முடைய மத்தியிலே இருக்கிற பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் முதலாவது நாம் சிறப்பான பரிசு கொடுக்கிறோம். அதன் பின்பதாக இந்த நாளிலே விளையாட்டிற்கான பரிசும் கொடுக்கப்படும். நம்முடைய மத்தியிலே இருக்கிற டாக்டர் ராமா அவர்கள் இந்த பரிசை கொடுக்க அவரை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே நமக்காக இவ்வளோ நேரம் நம்மோடு கூட பொறுமையாக அமர்ந்திருந்து காலையில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நம்மை தேவனுக்கு நேராக வழிநடத்தின நம்முடைய அன்பான அம்மா அவர்களுக்கு, மிக்கேல் அம்மா அவர்களுக்கு இந்த சிறிய பரிசினை நாம் கொடுக்கிறோம். சேகர குருவானவர் அம்மா அவர்களுக்கு இந்த பரிசை நாம் கொடுக்கிறோம். நம்முடைய சபை ஊழியர் அம்மா கௌசல்யா அம்மா அவர்களுக்கு இந்த பரிசினை கொடுக்கிறோம். கல்லுத்து திருச்சபையினுடைய சபை ஊழியர் அம்மா மேகலன், இசைக்கறி வாசித்த அன்பான சகோதரர் ராபின், நம்முடைய கோல்குட்டியார் அம்மா மரியத்தங்கம் அவர்களுக்கு இந்த பரிசினை நாம் கொடுக்கிறோம். இப்பொழுது நாம் லக்கி பிரைஸ் முதலாவது திருமதி பிரேமகலா அவர்களுக்கு இந்த லக்கி பிரைஸ், இரண்டாவது பரிசு திருமதி தேன் செல்வி, மூன்றாவது பரிசு திருமதி அன்பு ராணி. இரண்டாவது பரிசு தேன் செல்வி, மூன்றாவது பரிசு அன்பு ராணி. 30 வயதுக்குள் நடந்த போட்டியிலே பலூனில் வேதாகம புத்தக பெயர் எழுதுதலே முதல் பரிசு திருமதி சங்கீதா, இரண்டாவது திருமதி செல்வப்பிரியா, மூன்றாவது திருமதி ஜென்சி. இரண்டாவது பரிசு திருமதி செல்வப்பிரியா, மூன்றாவது பரிசு திருமதி ஜென்சி. 31 வயதிலிருந்து 45 வயது வரைக்கும் பட்டாணி சேகரித்தல் திருமதி ஜெசி முதலாவது பரிசு, இரண்டாவது பரிசு திருமதி ஜான்சி, மூன்றாவது பரிசு திருமதி கனி. ஜான்சி இரண்டாவது பரிசு, மூன்றாவது பரிசு திருமதி கனி. அடுத்தால பிஸ்கட் நிறுத்துதல் 45 வயசுக்கு மேலே 46 வயசுலேருந்து முதல் பரிசு திருமதி தங்கத்தாய், இரண்டாவது பரிசு மரியத்தங்கம்,
மூன்றாவது பரிசு நம்முடைய டாக்டர் அம்மா அவர்களுக்கு சேகர குருவானர் அம்மா கொடுப்பார்கள். நன்றி. அன்பானவர்களே, ஆண்டவருடைய கிருபையினாலே எல்லாருக்கும் இந்த கோடை காலம் இருக்கனால கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ரெசிபி ஏதாவது அம்மா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தயிர் மோர் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு. அப்படி இல்லை. ஏன்னா நீங்களே வீட்டில் போட்டிங்கன்னா நல்லா தண்ணியில் சுத்தமாக வச்சிங்கன்னா ஒன்றும் செய்யாது. நல்லா பால் கூட கொஞ்சம் வாங்கிக்கோங்க, தயிரை போட்டு வச்சுக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, பெரிய நெல்லிக்காயை நல்லா கழுவி ஒரு பாட்டிலில் தண்ணி நிறையா ஊற்றி அதில் சால்ட்டு போட்டு அந்த பாட்டில் நிறையா ஃபில்லப் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கருத்துலாம் போகாது. நீங்கள் ஜூஸ் போடும்போது எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு ஒரு 2 நெல்லிக்காய் தயிர் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து வேணும்னா மல்லிக்கீரை புதினாக்கீரை கொஞ்சம் ஸ்மெல்லுக்கு மிளகாய் வேணுன்னா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக பாட்டில் ஸ்ட்ரா வச்சு கொடுங்க. கண்டிப்பாக நல்லா குடிப்பாங்க. நல்ல ரெசிபியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா அப்புறம் மோர் தயிர் ரொம்ப நல்லது. அதை கடையிறதுக்கு சின்ன மெஷின்லாம் வந்திருக்கு. ரேட்டெல்லாம் ரொம்பலாம் கூட இல்லை. நீங்கள் வச்சுட்டு வெண்ணெய் கூட தனியாக எடுத்துகிட்டு மோர் எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். அந்த வெண்ணெயை நம்ம யூஸ் பண்ணி நெய்யாக செஞ்சுக்கலாம். என்ன சரி, தேங்க்யூ. நான் பரிசு முடிஞ்சு போடுச்சுன்னு நினச்சேன். நம்ம ஆட்கள் விட மாட்டேங்க. இன்றைக்கி நம்ம பிரச்சனையபுரம் பெண்கள் கொஞ்சம் டான்ஸ்லாம் ஆடினாங்க இல்லையா, அவங்கள உற்சாகப்படுத்தினவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம ஐயரம்மாக அவர்களுக்கு டாக்டர் அம்மா கொடுத்துருவாங்க. 2வது நம்முடைய சபை ஊழியர் அம்மா கௌசல்யா அம்மா அவர்களுக்கு. 3வது முத்துமணி. அடுத்ததாக இன்னைக்கு நீங்கள்லாம் அந்த சின்ன பிள்ளைகளை வச்சுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்பீங்க இல்லையா. கொஞ்சம் சின்ன பிள்ளைலாம் கீழே கூட்டிகிட்டு போய் பிள்ளைகளுக்கு நல்ல வசனம்லாம் சொல்லி கொடுத்து பிள்ளைகளை மேட்ச் இருக்காங்க அப்படி தான் நம்ம சொல்லணும், கரெக்டாக சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு. 4 பேர் அந்த பொறுப்பில் இருந்து 2 பேர் வரலையா, சரி பரவாயில்ல, நீங்கள் 2 பேர் வாங்க, அப்படின்னா வந்து வாங்கிக்கோங்க. ரைட். அவங்க அம்மா இருக்காங்களா யாரும்? அவங்கள வர சொல்லுங்க. அப்படின்னா இல்லை, நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க, அவ்வளோதான். அந்த 2 அவங்களே கொடுத்துருவாங்க, அவ்வளோ. நிவேதா அம்மா வராங்க, அவங்களுக்கு என்ன கொடுத்துருவோம். வாங்கம்மா, முன்னாடி வாங்க வாங்க. சரி அன்பானவர்களே, நாம் நிறைவு பகுதிகளாக நாம் வந்துவிட்டோம். நம்ம போட்ட டயத்தோட ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கூட்டிட்டு, ரொம்பலாம் ஒன்றும் கூடலை. ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு வர்றது கொஞ்சம் டயர்டாகிட்டு இல்லையா, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை காலையிலிருந்து இந்த நேரம் மட்டுமாய் நம்மை நேர்த்தியாக வழிநடத்தி நம்மை மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார். இதற்காக ஜெபித்த கொடுத்த உழைத்த யாவருக்கும் நம்முடைய சேகரத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே செய்தியை கொடுத்த அன்பான அம்மா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மை மிகவும் உற்சாகப்படுத்தி கொஞ்சம் எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த எக்ஸசைஸை எப்படி டான்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிக் கொடுத்த டாக்டர் அம்மா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து சபை ஊழியர்கள் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே அம்மா ஒரு பெரிய லிஸ்ட்டு வாசித்தாங்க. எல்லோருக்கும் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நம்ம ஜெபித்து நிறைவு செய்கிறோம். நமக்கு கீழே டீயும் பிஸ்கட்டும் இருக்குது. பிஸ்கட்னோன்னா ஒரு அக்கா அப்படி இதானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவருக்கு சித்தமான அடுத்த வருஷம் நீங்கள் வடை கொடுத்துருக்கக்கா. சரி, ஜெபம் செய்வோமா? ஜெபம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக, நீர் எங்களுக்கு அருளி செய்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய கிருபையின் கரங்கள் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் காலையிலிருந்து இந்த நேரம் மட்டுமாய் தங்கியிருந்து அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், எங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கும் எங்களுடைய சரீர வாழ்வுக்கும் தேவையானவரை நாங்கள் கற்றுக்கொள்ள
ஆண்டவர் நீர் பாராட்டின உமது கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு நேர்த்தியாக நிறைவேற்றி கொடுத்தீர். உமது நாமத்துக்கு நாங்கள் எல்லா கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதற்காய் சிறப்பாக கொடுத்திருக்கிற, உழைத்திருக்கிற, ஜெபித்த யாவரையும் நாங்கள் உமது நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற பலனை எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் அருளி செய்து நீர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுடைய சேகரத்தினுடைய பெண்கள் ஐக்கிய சங்கமானது இன்னும் வளர்ந்து பெருக, இன்னும் அநேக மக்களுக்கு சேவை செய்ய, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க, ஐக்கியத்திலே உமது நாமத்தை மகிமைப்படுத்திட எங்கள் ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்துள்ளபடி நாங்கள் வேண்டுகிறோம். கிளை சபையிலிருந்து கலந்து கொண்டிருக்கிற அருமையான திருச்சபையின் பெண்களுக்காகவும் அவர்களை அழைத்து வந்தவர்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லோருடைய வாழ்வையும் தேவனாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய தெய்வீக கரம் தொடர்ந்து எங்களுடைய தேசத்தையும் ஆசீர்வதித்தருளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். அடுத்த வாரத்திலும் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர், நீர் உமக்கு சித்தமானவர்களை எங்களுக்கு அதிகாரிகளாக ஏற்படுத்தி கொடுத்து எங்களை உம்முடைய சத்தியத்தின் வழியிலே, நீதியின் வழியிலே நீர் எங்களை நடத்தும்படி நாங்கள் வேண்டுகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவருடைய போதிக்கும் இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா. எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இந்த ஒரே ஒரு நிமிஷம், நம்ம இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா நடக்கிறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக இனிஷியேட்டிவ் எடுக்கணும் இல்லையா? ஸோ இதை தேங்க்யூ.